ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஒரு மேக்ஸ்வின் கன்வெர்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்து க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது பழைய கன்வெர்ட்டர் மாதிரியே தெரியாது, புது கன்வெர்ட்டர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலனி மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்துட்டு ரிப்பேர் பார்த்துடலாம். இதில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாஸ்பெட் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிஐ எல்லாமே சேர்ந்து வந்துட்டு சுவிட்சிங் பண்ணி அந்த காயில் வழியாக போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வால்டேஜ் பூஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு ரெக்டிஃபைர் பண்ணி அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டருக்கு போய் நம்ம ஐசிக்கெலாம் போகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்ததுல இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் நல்லா இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு டிரான்சிஸ்டர் வந்து ஷார்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் ஷார்ட் ஆன டிரான்சிஸ்டருக்கு ட்ராக் வந்துட்டு கரெக்டாக இருந்து, ஷார்ட் ஆகாத டிரான்சிஸ்டர் ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆயிருந்துச்சு. இந்த ஃபால்ட் வந்துட்டு நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாஸ்பிட் எங்கே கிடைக்கும்னு தான் எனக்கு தெரியாது. ரெண்டாவது நிறைய கடையிலலாம் கேட்டு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி இந்த மாஸ்பிட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா P75NF758 அப்படிங்கிறது தான் இதோட மாடல். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து ரெண்டோன்னு வாங்கியிருக்கேன். 2 டிரான்சிஸ்டருமே மாற்றிட வேண்டியதான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ரோல் ஊற்றி இந்த போர்டை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் பெட்ரோல் ஊற்றி இப்போ கழுவணும்னு நினச்சிக்கலன்னா நல்லா புது போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரும். அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்ரோல் ஊற்றி நீட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி எடுத்து கழுவி துடைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக கழுவி துடைச்சி எடுத்து ஒரு புது போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்கியாச்சு. இனி வந்துட்டு இதில் இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி நம்ம மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி வந்து செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இதில் வந்துட்டு ஏசி வால்டேஜை டிசி ஆகிறதுக்காண்டி ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு தான். இது ஏதாச்சும் ஷார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்ல வந்துட்டு ஒரு ப்ரோப்பை வச்சுட்டு அப்புறம் 2 சைடு உள்ள பின்னையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன். அதோட வேல்யூ பாருங்க 199, 198, 200 அந்த மாதிரி சம்திங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்டான வேல்யூ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது நமக்கு ஒரு 3, 4, 1 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஆயிருக்குன்னு எடுத்தோம். அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து புது டிரான்சிஸ்டர் போட வேண்டியதாக வரும். இதில் வந்துட்டு எல்லாமே வேல்யூ எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த டிரான்சிஸ்டர், அதாவது இந்த வால்டேஜ் ரெக்டிஃபையர் டிரான்சிஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதே போல் இதில் இருக்க கெப்பாசிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதில் சுவிட்சிங் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். இதில் ஏதாவது ஷார்ட் ஆயிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால இதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். ஸோ எப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன கெப்பாசிட்டர் ரெஜிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 ப்ரோப்லையும் வைக்கிறேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் எதுவுமே அடிக்கல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து காணிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்போனா அந்த போர்டில் வேற எதுவுமே ஷார்ட் இல்லை, இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போனா அந்த 2 டிரான்சிஸ்டரையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு கலத்தி எடுத்துட்டு புது டிரான்சிஸ்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் கலத்திட்டு அந்த டிரான்சிஸ்டரை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து டீசால்டரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் வைக்கக்கூடிய ஹீட்ஸிங்கில் வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி ப்ரெஸ் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணோன்னே அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் ஆயிடுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கினா அந்த 2 டிரான்சிஸ்டரை பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்ஸிங்கில் வந்துட்டு தெர்மல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சோட எடுத்துட்டு இந்த மாதிரி ஹீட்ஸிங்கில் கொஞ்சோண்டு ராவி விட்டோம் அப்படின்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். அடுத்து கொஞ்சோண்டு மாஸ்பிட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராவி விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஹீட்ஸிங்கோடு ஒட்டி வந்துட்டு நீட்டாக வந்து போர்டில் வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு ஸ்க்ரூ எல்லாமே போட்டு டைட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்ஸிங்கில் நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இதே போல் இன்னொரு டிரான்சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா நீட்டாக தெர்மல் பேஸ்ட் எல்லாம் அப்ளை பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா ஹீட்ஸிங்கில் வந்துட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரை வந்துட்டு அந்த போர்டில் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு சால்டரிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டிரான்சிஸ்டரில் எக்ஸ்ட்ரா இருக்க கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு கட்டுற இல்லைன்னா நெயில் கட்டுற வச்சு பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சால்டரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்துட்டு வச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்துட்டு நீட்டாக வந்து சால்டரிங் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு பேஸ்ட் வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணலாம். ஸோ சால்டரிங் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சால்டரிங் மிஷினை அந்த கம்பி பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பார்த்தீங்கன்னா லெட்டை வச்சோம் அப்படின்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்டரிங் அடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட் ஆகி ட்ராக் விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த ட்ராக்லாம் எரிஞ்சு போயிருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரில் இருக்கக்கூடிய கம்பி எடுத்துகிட்டு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து சால்டரிங் அடிச்சு விட்ற வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு சால்டரிங் லெட்டை அதில் வச்சுட்டு நீட்டாக சால்டரிங் பண்ணி 2 சைடுமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ எல்லாமே நீட்டாக கனெக்ட் பண்ணோன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக பார்த்தீங்கன்னா எதுலையுமே டச் ஆகாமல் நீட்டாக அந்த 2 டெர்மினலில் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ட்ராக்கை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அடிச்சு விட்டாச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்க கம்மியும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து நெயில் கட்டரை வச்சு வெட்டி விட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம போர்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இனி வந்துட்டு என்ன இருக்க பெட்ரோல் ஊற்றி நீட்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம சால்டரிங் அடித்த பேஸ்ட்லாம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம், அது மூலமாக ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ணி ஒரு துணி வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்க
நண்பர்களே, வேற லெவலில் ஒரு ரிப்பேர் ஆன கன்வெர்ட்டரை வந்துட்டு வேற லெவலில் க்ளீன் பண்ணி ரிப்பேர் பார்த்து எல்லாமே சூப்பராக ஒரு புது கன்வெர்ட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 12 வால்டேஜ் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் வந்துட்டு 24/0/24 டோல் சப்ளை பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கிரவுண்டு அப்புறம் ப்ளஸ் வால்ட் அப்படின்ட்டு. இதில் கிரவுண்டுன்னு போட்டிருக்க இடத்துல மைனஸும், அது ப்ளஸ்ன்னு போட்டு விஇன்னு போட்டிருக்க இடத்துல ப்ளஸ் வால்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுக்கணும். அடுத்து அவுட்புட்டில் பாருங்க ப்ளஸ் வால்ட் கிரவுண்டு, அதுக்கு பிறகு மைனஸ் வால்ட் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பெயிண்ட் ஊற்றி விட்டுருந்த, யார் ஊற்றினான்னு தெரியல, அதில் வந்து பெயிண்டாக இருந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ண பிறகு அழகாக மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து தெரியுது. இப்போ நம்ம ஒரு 12 வால்ட் பேட்டரி வச்சு ஆன் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 வால்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க சோப்பரில் லைட் பார்த்தீங்கன்னா எரியுது, அப்படின்னா டோல் சப்ளை வருது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு மேக்ஸின் 12 to 24/0/24 கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்பேர் பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இனி இந்த கன்வெர்ட்டரை நம்ம ஏதாவது டோல் சப்ளை ரேடியோ ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் எதுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட்டரையும் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதான். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.